அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை சுகமாக்கும்படி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவர் தாமே தமது சரீரத்திலே, அவருடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அவருடைய சரீரத்துல அது சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, அதான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. ஆம்பரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். ஒரு போதகர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஜெபிக்க போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு படுக்கையில ஒருத்தர் பெரியவர் படுத்திருக்கிறாரு. ஐயா, நீங்க இயேசுவை விசுவாசிங்க, நீங்க இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க ஒருத்தருக்கு என்ன ஆகல அப்படின்னா, பிடிக்கல, இவன் எப்படி இங்க இயேசுவை குறிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது தர்க்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை பண்ணணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒருத்தர் வராங்க, வந்துட்டு கேட்குறாங்க, எப்படி இயேசுவே சுகம் கொடுன்னா உடனே சுகம் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவர் என்ன பண்றாரு, முட்டாளே, அறிவு கட்டவனே அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னை பார்த்து நீ எப்படி முட்டாள்னு சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி நீ அறிவு கட்டவனேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஆள் இவரோட சட்டையை போய் கோத்து பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே அப்ப சொன்னாராம் அவரு, ஏன்பா அறிவு கட்டவனே, முட்டாளே அப்படின்னு சொன்னா உனக்கு கோபம் வருது இல்ல, அப்ப அந்த வார்த்தை உனக்குள்ள கோபத்தை உண்டு பண்ணது இல்ல. அப்ப ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏசப்பா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அவர் சுகம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் அப்படியே சட்டையை போத்து பிடிச்சவர் தன்னுடைய கரங்களை எடுத்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துலயே மனம் திரும்பி அவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஆம்பரியமானவர்களே, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்ப மூடனே, அறிவு கட்டவனேன்னு சொல்லும் போது கோபம் வருது இல்ல, அதே போலதான் நல்ல வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களை சுமந்தார், என் அக்கிரமங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்காது? நிச்சயமாக அது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சிந்தையில் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை வாயிலை சொல்லும் பொழுது சொல்ல உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும் பொழுது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவருடைய சுகமளிக்கும் அந்த வல்லமை இறங்கி உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தில் இருந்து, அவருடைய பரத்தில் இருந்து அவர் சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, அனைவரும் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க ஆண்டவரே எல்லாரும் சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஐஸ்வரங்களா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிற தேவன் ஆண்டவரே, அது அத்தனையும் நீங்க ஆண்டவரே என் பிள்ளைங்க எப்படியெல்லாம் இருக்கணுமோ ஆண்டவரே அத்தனை பாடுகளையும் நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் சுகமா இருப்பார்களாக, ஆசீர்வாதமா இருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக ராஜா, செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக தகப்பனே. அதற்காக தானப்பா நீங்க சிலுவையில வெற்றி சிறந்தீங்க ஆண்டவரே. அப்பா அதை உணர்ந்து இந்த நேரத்திலே பிள்ளைகள் சுகத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு சமாதானத்தோடு வாழ, உம்முடைய நாமம் மகிமைக்கென்று வாழ தகப்பனே நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.